அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். நம் தேவனின் வசனம். சங்கீத புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 35. உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருணியம் என்னை பெரியவனாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவருடைய கிருபை தங்கியிருப்பதாக. உங்களுக்காக நாங்கள் எங்களால் இயன்று புரிந்து தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் அங்கீகரித்து பதில்களை தந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த புத்தாண்டிலே ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துதலை சொல்கிறோம். அருமையானவர்களே, புத்தாண்டிலே ஆண்டவர் தம்முடைய காருணியத்தினாலே உங்களை பெரியவர்கள் ஆக்கும்படி நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். சங்கீதம் 18ஆம் சங்கீதத்திலே 35வது வாக்கியத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருணியம் என்னை பெரியவனாக்கும். காருணியம் என்பது கிருபை என்று கூட சொல்லலாம். அருமையானவர்களே, நம்மை பெரியவர்கள் ஆக்கிறது ஆண்டவரின் காருணியம்தான். என்னாலே என்னை பெரியவன் ஆக்க முடியாது. உங்களாலே உங்களை பெரியவர்கள் ஆக்க முடியாது. பெரியவர் ஆக்குறது யார் என்றால், நம்மை படைத்து நமக்காக ஜீவன் கொடுத்து உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவர் தான், இயேசுவானவர் தான் என்னை உங்களை பெரியவராக்க முடியும். நம்முடைய ஆண்டவர் யார்? மகா பெரியவர். அவரை போல ஒரு சிறந்த தெய்வம் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உலகத்திற்கிற எந்த ராஜாக்கள் பிரபுக்கள் ஆட்சியாளரை காட்டிலும் அவர் மகா பெரியவர். என்னுடைய ஞானம் குறைவுள்ளது, லிமிட்டட் விஸ்டம் என்று சொல்லலாம். என்னுடைய வல்லமை குறைவுள்ளது, அது லிமிட்டட் பவர் என்று சொல்லலாம். உங்களுடைய அதிகாரம் அதுவும் குறைவான அதிகாரம், லிமிட்டட் அத்தாரிட்டி என்று சொல்லலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய அதிகாரம், ஞானம், வல்லமை, அவருடைய கிருபை, செயல்கள் எல்லாம் அது அளவிட முடியாதவைகள், அன்லிமிட்டட் என்று சொல்லலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே அன்னாள் பாடுகிறாள், கர்த்தர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து உயர்த்துகிறார். உயர்த்துகிறவர் யார் என்றால், பெரியவன் ஆக்கிறது யார் என்றால் ஆண்டவர் தான். சாதாரண ஆடுகளுக்கு பின்னாலே சென்ற தாவீதை ராஜாவாய் மாற்றினார். கழுதையை தேடச் சென்ற சவுலை ராஜாவாய் மாற்றினார். சிறையில் இருந்த அந்த யோசேப்பை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே கொண்டு வந்தார். சிறையிருப்பின் கைதியாய் இருந்த அந்த தானியேலை ராஜாவுக்கு அடுத்த 3 பிரதானிகளில் ஒருவனாகவும் அந்த 3 பேரிலே பெரியவனாகவும் மாற்றினார். அருமையானவர்களே, ஆண்டவர் தான் உயர்த்தி நம்மை பெரியவனாக்குகிறார். அதுதான் சங்கீதக்காரன் தன் அனுபவத்தில் சொல்கிறார், நம் ஆண்டவருடைய கிருபை நம்மை பெரியவனாக்கிறது. அருமையானவர்களே, இந்த புத்தாண்டிலே ஆண்டவருடைய காருணியம் உங்களை பெரியவனாக்க வேண்டும். நீங்கள் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, உங்களை அற்பமாக எண்ணின சமூக மக்கள் மத்தியிலே தேவன் உங்களை கனம் பண்ணி உயர்த்தி பெரியவராக்க நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். திருமறையிலே பெரியவர்களாக மாறின சிலரை குறித்து நான் திருமறையிலே கற்றுக்கொண்டேன். அதில் 3 முக்கியமான மனிதர்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாம் புஸ்தகத்தில் 26 நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 26ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 13வது வாக்கியத்தை நீங்கள் வாசித்தால் அங்கு வேதவசனம் இவ்வாறு சொல்கிறது. ஆதியாகமம் 26:13, ஈசாக்கு
ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். சங்கீதக்காரன் 18:35 கற்றுக்கொண்டோம், காருணியம் பெரியவனாக்கும் என்று. இங்கு ஈசாக்கை ஆண்டவர் பெரியவனாக்கினார். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தியடைந்து அவன் பெரியவனானான். ஈசாக்கை போல நீங்களும் நானும் பெரியவராக மாற வேண்டும். ஈசாக்கின் வாழ்க்கையினுடைய பண்புகளை சொல்ல விரும்புகிறேன். ஈசாக்கின் ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? அந்த ஆதியாகமம் 26:12 சொல்கிறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய அஸ்திபாரம் அல்லது ஊற்று யார் என்றால் கர்த்தர் தான். படைத்தவர் தான் அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அஸ்திபாரமும் ஆதாரமும் ஆண்டவராய் காணப்படுகிறது. இரண்டாவதாக அந்த ஆதியாகமம் 26 வாசித்தால், அவன் தேசத்தில் விதை விதைத்தான். அந்த தேசத்தை அந்த விளைச்சல் 100 மடங்கு பலன் கொடுத்தது. விதை விதைக்கிறது என்பது அவன் சுறுசுறுப்பான வாழ்வை காட்டுகிறது, அவனுடைய உழைப்பை காட்டுகிறது, அவனுடைய முயற்சியை காட்டுகிறது. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று அவன் முடங்கிவிடவில்லை. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாத வரத்தினாலே அவன் முயற்சித்தான், அவன் பிரயாசப்பட்டான், தேவன் அவனை ஆசீர்வதித்தார். சோம்பேறிகளை ஆண்டவர் ஒரு நாளும் ஆசீர்வதிப்பதில்லை. சோம்பேறித்தனம் என்பது பிசாசின் தொழிற்சாலை என்று ஒருவர் குறிப்பிடுகிறார். ஏனென்று சொன்னால் சுறுசுறுப்பானவருடைய கையை ஆளுகை செய்யும். ஆகவே சுறுசுறுப்பான எறும்புகளை நாம் கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இவன் தேசத்தில் விதை விதைத்தான். முதலாவது அவருடைய ஆசீர்வாத காரணம் கர்த்தர். இரண்டாவது அவனுடைய ஆசீர்வாதத்தை இன்னொரு காரணம், அவன் விதை விதைத்தான், பணி செய்தான். இன்றைக்கி அநேக மக்கள் வேலை செய்வதை குறித்தும் பணி செய்வதை குறித்தும் விரும்பாதபடி முடங்கி கிடக்கிறார்கள். சோம்பேறியினுடைய வயலை கவனித்து பாருங்கள், அங்கு முட்செடியாகத்தான் காணப்படும். ஆனால் சுறுசுறுப்பானுடைய வயலை கவனித்து பாருங்கள், அது மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும். ஆகவே ஈசாக்கை ஆண்டவர் மகா பெரியவனாய் மாற்றிய காரணம் என்ன? ஒன்று, அவனுடைய ஆதாரம் ஆண்டவர். இரண்டாவது, அவருடைய சுறுசுறுப்பின் தன்மை. தன் வேலையிலே ஜாக்கிரதையாக இருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாவுக்கு முன்பாக நிற்பார். மூன்றாவதாக இந்த ஆதியாகமம் 26 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே 18 சொல்கிறது, தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவுகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தேர் தூர்த்து போட்டகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்கினுடைய சுவாபம் என்ன? தன் தகப்பனாகிய ஆபிரகாம் தோண்டிய துறவுகள் அது தூர்ந்து போனது. தூர்ந்து போனதுக்கு காரணம் என்ன? இந்த பெலிஸ்தியர்கள் அந்த தூர்ந்து போன துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் இட்ட பெயரை இட்டான். அருமையானவர்களே, தன் தகப்பனுடைய பணியை மறுபடி புதுப்பித்தான். சில பெற்றோர்கள் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள், ஐயோ எங்களுடைய பெயரை எங்கள் பிள்ளைகள் கெடுத்து போட்டார்களே. சிலர் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் சாப்பிடாமல் கொள்ளாமல் சபதரித்த ஆஸ்தியை ஒரே நாளிலே என் மகன் அழித்து போட்டானே. அதே சொல்லியிருக்கிறார்கள். சிலர் சொல்லியிருக்கிறார்கள், நான் கஷ்டப்பட்டு இந்த ஊழியத்தை விரிவாக்கினேன், ஆனால் பின்னால் வந்தவர்கள் ஊழியமே இல்லாமல் மறைய பண்ணினார்களே, புலம்பியிருக்கிறார்கள். ஆனால் சிலருக்கு துறவுகளை அங்கே மூடுகிற ஒரு நிலை உண்டு. ஆனால் சிலருக்கு தூர்ந்து போன துறவுகளை அங்கே தோண்டுகிற புதுப்பிக்கிற கிருபை உண்டு. ஆனால் ஈசாக்குக்கு கொடுத்த கிருபை என்ன? தன் தகப்பனுடைய துறவுகளை அவன் மூடப்பட்டதை எண்ணி மகிழ்ந்தோ கழிகூறவோ இல்லை, அல்லது அந்த துறவுகளை கண்டுகொள்ளாமல் இருந்ததில்லை. தன் தகப்பன் தோண்டின அந்த துறவுகளை பெலிஸ்தர்கள் மூடி போட்டாலும் அதை அவன் தோண்டி மறுபடியும் அதே காரியத்தை பெயர்களை இட்டான். ஆகவே முதலாவது இவனுடைய ஆசீர்வாதத்துக்கு ஆதாரம் கர்த்தர். இரண்டாவது சுறுசுறுப்பு,
மூன்றாவது தன் தகப்பனாருடைய துறவுகளை தோண்டினவன். அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் பெற்றோர்களுடைய பெயரை, உங்களை ரட்சித்த ஆண்டவருடைய பெயரை, உங்களை ஊழியத்துக்கு அழைத்த ஸ்தாபனத்தின் தலைவர்களுடைய அந்த எண்ணத்தை எந்த சூழ்நிலையும் கெடுத்து விடாதிருங்கள். அநேகர் சுயநலமாய் வாழுகிறார்களே தவிர பிறர் நலம் வாழாதபடி போய்விடுகிறார்கள். கடைசியாக இந்த ஈசாக்கு மகா பெரியவனாய் இருந்ததற்கு இன்னொரு காரணத்தை நான் கண்டுபிடித்தேன். அது என்னவென்று சொன்னால், அவன் ஒவ்வொரு இடமும் அவன் ஊற்றுகளை தோண்டுகிறான். தோண்டும் போதெல்லாம் அந்த கேரார் ஊரார் வந்து இது எங்களுக்குரியது என்று வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அந்த வாக்குவாதம் பண்ணின இடத்தை விட்டு போய்விடுகிறான் ஈசாக்கு. இன்னொரு இடத்திலே அவன் தோண்டுகிறான், அங்கேயும் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், அதையும் விட்டு போடுகிறான். இன்னொரு இடத்திலே அவன் துறவை தோண்டுகிறான், அங்கே யாருமே வாக்குவாதம் பண்ணவில்லை, அந்த துறவை உரிமை கோர வரவில்லை. உடனே ஈசாக்கு சொன்னான், கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினா என்று சொல்லி ரெகோபாத் என்று பெயரிட்டார். விட்டு கொடுக்கும் ஒரு அனுபவத்தை இந்த ஈசாக்கிடத்திலே காண முடிகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே பெரியவனாக மாற வேண்டும் என்றால் இந்த ஈசாக்குக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த காருண்யம் உங்களை சூழும்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும், வாழ வேண்டும். இரண்டாவதாக, இன்னொரு மனிதன் பெரியவனாக வேதாமத்திலே குறிப்பிடப்படுகிறார். யாத்ராம் புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 11ஆம் அதிகாரம் 3. அந்த 11ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம் இவ்வாறு சொல்கிறது. என்ன சொல்கிறது என்றால், அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கும் எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் ஏப் தேசத்திலே பார்வோனுடைய ஊழியக்காரனுடைய பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். இந்த யாத்ரா 11ஆம் அதிகாரம் 3 மோசே மகா பெரியவன். சங்கீதம் 18:35 நான் படித்தோம், ஆண்டவரின் காருண்யம் பெரியவனாக்கும். ஈசாக்குக்கு தேவன் கொடுத்த காருண்யம் அவனை பெரியவனாக்கியது. அதே போல மோசேக்கு தேவன் கொடுத்த காருண்யம் அவனை பெரியவனாக்கியது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, எகிப்திய ஜனங்களுக்கு முன்பாகவோ அவன் மகா பெரியவனாய் காணப்பட்டான். இந்த மோசேயின் வாழ்க்கை குறித்து சிந்திக்க வேண்டும் என்றால் நமக்கு நேரம் கொள்ளாது. ஆனால் 2 காரியங்களை சொல்கிறேன். முதலாவது அவனுடைய கமிட்மெண்ட், அவனுடைய அர்ப்பணம். இரண்டாவது அவனுடைய கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். ஆண்டவர் மோசேயை முட்செடியிலிருந்து அழைக்கிறார். அழைக்கும் போது அந்த அழைப்பை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அபாத்திரவான், நான் பாத்திரன் என்று சொல்கிறான். திக்குவாய் உள்ளவன் என்று சொல்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை நம்ப மாட்டார்கள் என்று சொல்கிறான். நீர் என்னோடு பேசினதுக்கு முன்போ பின்போ நான் தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்கிறான். வேறு யாரையாவது அனுப்பும் என்று சொல்கிறான். ஆனாலும் கூட ஆண்டவர் தன் திட்டத்தை நிறைவேற்றிய போது ஆண்டவருடைய திட்டத்திற்கு பூரணமாய் தன்னை அர்ப்பணித்தவன். ஒருவேளை பார்ஷியலி அல்ல, பரிபூர்ணமாய் அர்ப்பணித்தவன். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு நாம் பூரணமாய் அர்ப்பணிக்கும் பொழுதுதான் என்ன நடைபெறும்? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரின் காருண்யம் நம்மை பெரியவனாக்கும். இன்னொன்று என்ன? அவனுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல். ஆண்டவர் சொன்னதை சொல்வான், ஆண்டவர் செய்ய சொன்னதை அவன் செய்வான். யாத்ராம் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 40ஆம் அதிகாரத்திலே ஒரு வாக்கியத்தொடர் திரும்ப வருகிறது. 40ஆம் அதிகாரத்திலே 16 பாருங்கள். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே எல்லாம் மோசே செய்தான். 19 பாருங்கள், கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். 22 பாருங்கள், கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தார். 20, 22, 24, அதே சமயத்தில் 26, அங்கே 28 என்று சொல்லிக்கொண்டே நாம் போகலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு வாக்கிய தொடரிலும் எழுதப்படுகிறது, மோசேக்கு ஆண்டவர் கற்பித்தபடியெல்லாம் செய்தார். ஆகவே மோசேயின் வாழ்க்கையிலே ஒரு ஒபீடியன்ஸ், அர்ப்பணம் செய்யக்கூடிய காரணியம்,
கீழ்ப்படியக்கூடிய ஒரு காரணியம் அவன் கிடைத்ததுனாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாகவும் எகிப்திற்கு முன்பாகவும் மகா பெரியவனாயிருந்தார். இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரியே, கர்த்தர் உங்களை பெரியவர் ஆக்க வேண்டுமா? ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை பெரியவனாக்க வேண்டுமா? ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இன்றைக்கு அநேக ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் ஆண்டவருடைய சித்தம், திட்டம், நோக்கத்தை முதுகு பின்னாலே எறிந்துவிட்டு சுயமாக, சுய திட்டத்தின்படி, சுய மேன்மைக்காக, சுய புகழுக்காக அநேக காரியங்களை செய்து அநேக பிழைகளில் மாட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் கர்த்தர் மோசேயை குறித்து சொன்னார். அந்த மோசேக்கு ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை இந்த மோசே செய்தார். இந்த கேள்வியை எனக்குள்ளே உங்களுக்குள்ளே நாம் கேட்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதை நாம் கீழ்ப்படுகிறோமா? ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறதை கீழ்ப்படுகிறோமா? ஆவியானவர் உணர்த்துகிறதை நாம் கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவர் தன்னுடைய திரு வார்த்தையின் வழியாக வெளிப்படுத்தின காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் இந்த கேள்வி கேட்க வேண்டும். இவ்வாறு இந்த கேள்வியை கேட்டு நாம் பதிலை காண வேண்டும். ஆகவேதான் ஈசாக்குக்கு ஆண்டவரின் காருண்யம் பெரியவனாக்கியது, மோசேக்கும் பெரியவனாக்கியது. நம்முடைய வாழ்க்கையிலே பெரியவனாக்க ஷார்ட்கட் மெத்தட் கிடையாது, குறுக்கு வழி கிடையாது, தவறான வழி கிடையாது. ஒருவேளை குறுக்கு வழியோ தவறான வழியோ கொஞ்ச காலம் உங்களை பெரியவனாக்கலாம், ஆனால் நிரந்தரமாய் உங்களை பெரியவனாக்காது. எவ்வளவு வேகமாய் பெரியவராக்கப்படுகிறீர்களோ அதே வேகத்திலே சிறுமையாக்கப்பட வாய்ப்பு உண்டு. ஆனால் ஆண்டவரின் காரணியம் உங்களை பெரியவனாக்கினால் அதை யாராலும் மாற்றப்பட. இன்றைக்கு வரையிலும் மோசேயை பாருங்கள், யூதர்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு தீர்க்கனாக அவர் கணிக்கப்படுகிறார். அருமையானவர்களே, மருவ மலையிலே மோசேயும் எலியாவும் பேசுகிறார்கள் ஆண்டவரோடு. அந்த அளவிற்கு கனம் பெற்றவனாய் காணப்பட்டான். ஆகவே ஈசாக்கு பெரியவனான விதத்தை சொன்னேன், மோசே பெரியவனான விதத்தை சொன்னேன். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 41ஆம் அதிகாரம். இந்த 41ஆம் அதிகாரத்திலே 40வது வாக்கியம் இவ்வாறு சொல்கிறது: நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திர உன்னிலே நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். அப்படியானால் இங்கு யோசேப்பு மகா பெரியவன். அந்த பார்வோன் சொல்கிறார், சிங்காசனத்தில் மாத்திரம்தான் உன்னை காட்டில் நான் பெரியவன். அது பொருள் என்ன? சிங்காசனத்தை மாத்திரம் எனக்கு கொடுத்து விடு, மற்ற எல்லாவற்றிலும் நீ பெரியவன் என்று சொல்கிறான். அது மாத்திரமல்லாமல் தன்னுடைய முத்திரை மோதிரத்தை போடுகிறான். இந்த யோசேப்பு யார்? ஒரு யூதன், எகிப்தின் அல்ல. யோசேப்பு யார்? பார்வோனுக்கு முன்னாலே வருவதற்கு முன்பாக சிறைச்சாலையில் உள்ள சிறை கைதி. யோசேப்பு யார்? அடிமையாக விற்கப்பட்டவன், குற்றச்சாட்டப்பட்டு சிறையிலே தள்ளப்பட்டவன், அநேகராலே மறக்கப்பட்ட ஒரு மனிதன். நீண்ட காலத்து பிற்பாடு சவரம் பண்ணி புத்தாடை அணிந்து ராஜாவுக்கு முன்னாலே வந்து நிற்கிறான். ஒரே நாளிலே அவனுடைய சரித்திரம் மாறுகிறது. ஒரே நாளிலே பிரிசன், அதாவது சிறையில் இருந்தவன் அவன் எங்கே பேலஸுக்கு போய்விடுகிறான். காரணம் என்ன? ஆண்டவரின் காருண்யம். அவன் பிறந்ததிலிருந்து அவன் ஆண்டவருடைய காருண்யம் அவனை நடத்துகிறது, காப்பாற்றுகிறது, வழி நடத்துகிறது. ஆண்டவருடைய காருண்யம் இருக்குமானால் நீங்கள் எங்கே தள்ளப்பட்ட நிலையில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து தேவன் உங்களை கனம் பண்ணி உயர்த்த முடியும். இங்கே பாருங்கள், மகா பெரியவனாக யோசேப்பு காணப்படுகிறான். அந்த பார்வோனுடைய சிங்காசனத்தை தவிர மற்ற எல்லா காரியத்திலும் யோசேப்பு மகா பெரியவன். யோசேப்பின் வாழ்க்கையிலே மகா பெரியவனாய் இருப்பதற்கு தேவன் கொடுத்த காரணம் என்ன? ஆதியாகமம் 41:38 வாசிக்கிறேன். பார்வோன் சொல்கிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல. அப்போ என்ன அர்த்தம்? யோசேப்பு அவன் வாழ்விலே அவன் பெற்ற காருண்யம் என்ன? தேவ ஆவி. கோடி ரூபாய் கிடைத்தாலும் தேவ ஆவி நமக்கு கிடைக்காது.
தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, தேவன் நம்மை அபிஷேகிக்கும் பொழுதுதான் தேவ ஆவியினால் நாம் ஆளப்படுவோம், நிரப்பப்படுவோம். பழைய ஏற்பாட்டிலே ஒரு குறிப்பிட்ட மக்கள் மேல்தான் ஆவியானவர் வருவார், போய்விடுவார். ஆனால் இப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளோடும் ஆண்டவர் தங்கியிருக்கிறார், அபிஷேகிக்கிறார், ஆண்டு வருகிறார். இந்த தேவ ஆவியை பெற்றவனுடைய வாழ்க்கையின் தன்மை என்ன? தேவனுடைய வெளிப்படுத்தலை அவன் பெறுகிறான். ராஜா அவனுக்கு சொப்பனங்களை சொன்னான். அவன் சொப்பனத்தின் அர்த்தத்தை மாத்திரமல்ல, எதிர்கால தீர்வையும் அவன் சொன்னான். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். அது மாத்திரமா, இந்த தேவாவியை பெற்றவன் எப்படிப்பட்டவன்? கரைவிடாமல் தன்னை பார்த்து கொள்ளுகிறவன். ஒரு போத்தியுடைய மனைவி பாவம் செய்ய அழைக்கிறாள், தன்னை கரைவிடாமல் தப்புவித்து கொள்ளுகிற வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை உழுந்தவன். இந்த தேவாவி பெற்ற மனிதனுடைய சுவாபம் என்ன? தன்னுக்கு துரோகம் செய்தவர்கள், தன்னை பாடுபடுத்தினவர்கள், தன்னை குழியிலே போட்டவர்கள், தன்னை விற்று போட்ட தன் சகோதரர்களை மனதார மன்னிக்கிற ஒரு மாண்பை பெற்றவன். அருமையானுடைய தேவ ஆவியானவருடைய அந்த காருண்யம் இருந்ததினாலே உண்மையாகவே இவனை ஆண்டவர் மகா பெரியவனாக்கினார். ஈசாக்கை பெரியவனாக்கினார், மோசேயை பெரியவனாக்கினார், யோசேப்பை அவர் பெரியவனாக்கினார். யோசேப்பின் வாழ்க்கையிலே அந்த காருண்யம் தேவ ஆவியின் வழியாக, தேவ ஆவியின் சாயலாக அவனை ஆட்கொண்டது. இந்த புத்தாண்டு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே உங்களுடைய காருண்யத்தினால் எங்களை நிரப்பும். ஈசாக்கு கொடுத்த காருண்யத்தினால் நிரப்பும், மோசே கொடுத்த காருண்யத்தினால் நிரப்பும், இந்த யோசேப்பு கொடுத்த காருண்யத்தினால் நிரப்பும். இந்த தேவ ஆவினால் எங்களை நிரப்பும். தேவ ஆவியை நாம் பெற்று நாம் அதிலே அந்த ஆளுகைக்குள்ளே இருப்போமானால் நாம் கனி கொடுப்போம், சாட்சியாய் மாறுவோம், தேவ வசனத்தை அறிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம், தேவனுக்காக வாழ்வோம், உழைப்போம், தேவராஜ்யம் கட்டப்பட நாம் ஜீவிப்போம். அருமையானவர்களே, அதுதான் சங்கீதம் 18:35 படி நாம் சொல்வோம், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இந்த புத்தாண்டிலே ஆண்டவரின் காருண்யம் உங்களை பெரியவனாக்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, உம்முடைய காருண்யம்தான் எங்களை பெரியவனாக்கும். எங்கள் படிப்பல்ல, எங்களுடைய பணம் அல்ல, எங்கள் திறமை அல்ல, எங்கள் அழகு அல்ல, நாங்கள் பிறந்த குலங்கள் அல்ல. ஆமாண்டவரே, உம்முடைய காருண்யம். புழுதியில் கிடந்த எங்களை உம்முடைய காருண்யத்தினால் பெரியவனாக்கியிருக்கிறேன். ஈசாக்கை மாற்றினீர், மோசேயை மாற்றினீர், யோசேப்பை மாற்றினீர். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் இந்த ஆண்டிலே பெரியவராக்கும். குறிப்பாக ஆண்டவரே, இந்த ஈசாக்கின் குணங்கள், மோசேயின் குணங்கள், யோசேப்பின் குணங்கள் எங்கள் வாழ்விலே காணப்பட, அதனால் அலங்கரிக்கப்பட உம்முடைய காருண்யத்தை தான். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.